நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ரகுராம்க்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. உண்மைய தெரிஞ்சு நம்ம புவனேஸ்வரிய போய் அடி வெளுத்து எடுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து தனம், கதிர் 2 பேருமே வந்து அங்க வந்து பிளேட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சட்டியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அது மேல உள்ள அந்த மூடியில வந்து நல்லா சோத்தெல்லாம் பெனஞ்சு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்பா, அம்மா வந்து சாப்பிடாம இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சாப்பாடு குடுக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தனம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ரகுராமு அதுக்கு ஜானகி இருக்காங்கல்ல 2 பேருமே உட்காந்து அந்த சாப்பாடை வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு தனம் வந்து பார்த்து ஆனந்த கண்ணீர்லாம் வடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க ஜானகி கிட்ட, ஜானகி நாங்கள் வந்து உங்ககிட்ட இத்தனை நாளாக வந்து இந்த இந்த உண்மையை பற்றி கேட்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த கோயிலில் வந்து வச்சு கேட்குறேன். தயவுசெய்து ஒழுங்கா உண்மையை என்கிட்ட சொல்லிடு. எதுக்கு தான் நீ போன? இது வரைக்கும் யாரு கேட்டுமே வந்து நீ அந்த உண்மையை சொல்லவே இல்லை. நான் கேட்டால் நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காக அங்கே போன? அங்கே என்ன நடந்துச்சு? அதெல்லாம் என்கிட்ட இப்போ நீ வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல ஜானகி வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போட்டு காட்டுறாங்க. அந்த கோயில வச்சு என்ன நடந்துச்சு எல்லாமே சொல்லிட்டு, ஜானகி வந்து அந்த இடத்துல ரகுராம் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ரகுராமுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த புவனேஸ்வரி வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருப்பா? அவளை சும்மா விடக்கூடாது. அவளை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க, ஏங்க கோவப்படாதீங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. திருப்பி கோவப்பட்டு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த புவனேஸ்வரியை நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து மணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. மணி வந்து ஃபோன் எடுக்கிறாரு. "மச்சான் எங்கே மச்சான் இருக்கீங்க? என்ன மச்சான் திடீர்னு நீங்கள் பாட்டுல வீட்டை விட்டு போயிட்டீங்க. வாங்க மச்சான் திருப்பி வீட்டுக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "இல்லை மச்சான் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. எனக்கு வந்து இப்போ அந்த புவனேஸ்வரி வந்து எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவளை நான் பார்த்தே ஆகணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன மச்சான் எதுவும் பிரச்சனையா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த புவனேஸ்வரி வந்து எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லி கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்கிறாங்க. உடனே மணி வந்து "சரி மச்சான் நான் உடனே கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து நைட்டில் வந்து பைக் எடுத்துகிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. புவனேஸ்வரி பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து அந்த சாட்சி சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே வந்து கூட்டி வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ட்ரிங்க்ஸ் பார்ட்டியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துலாம் புவனேஸ்வரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அந்த இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டு நம்ம இவங்களுக்கு ரகுராமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மச்சான் அந்த புவனேஸ்வரி வந்து இங்கே தான் மச்சான் ஹோட்டலில் தான் இருக்கா. அவன் மட்டும் இல்லை, கூட வந்து அந்த சாட்சி சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து அந்த இடத்துல, ஜானகி கொஞ்சம் அமைதியாயிரு, நான் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜானகி வந்து விட மாட்டுறாங்க. ஏங்க எங்கெங்கே போகிறீங்க? அதுவும் நடுராத்திரியில் என்னங்க இப்படி தனியாக விட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கோயிலில் தானே இருக்க, இங்கே எல்லாருமே இருக்காங்க. நீ ஒன்றும் ஒன்றும் கவலைப்படாத. கொஞ்சம் நேரம் மட்டும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இரு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கார் எடுத்துகிட்டு வேகமாக அங்கே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. போன உடனேயுமே வந்து அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து சவால் விட்டு பேசுகிறாங்க. நம்ம ரகுராம் வந்து பயங்கரமான கடுப்பில் வந்து கையில் சாட்டையோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, என்ன ரகுராம் நீ எவ்வளோ தான் என்னை பிளான் பண்ணி இந்த இந்த விஷயத்தை வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நிரூபிக்க நினச்சாலும் உன்னால் முடியாது. சாட்சி சொன்னவங்க நீ என்ன சொன்னாலும் வந்து மாற்றி பேசவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ உண்மையை நிரூபிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன் எது நாளைக்கு காலையில் உன் பொண்டாட்டி தண்டனை வாங்குறது கூட உங்களால் தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நான் ரகுராம் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டே இருக்காங்க. புவனேஸ்வரி இதுக்கு மேலே வந்து அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது. நாளைக்கு காலையில் தீர்ப்பு வரட்டும் வராமல் போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சாட்டை எடுத்து அதை சுற்றி அந்த சாட்சி சொன்னாங்கல்ல, அவங்கள அடி ஓட ஓட வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பசுபதி வந்து உள்ளே வராங்க. "ஏய் ரகுராம் நிப்பாட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் ஆளுகளே அடிப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வர மாதிரி தான் காட்டுக்கிட்டு இருக்காங்க. "வாயா வா, இவங்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உன்னை கவனிக்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீயே இப்போ வந்து குறுக்க வரையா, வா உன்னைய கவனிச்சிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாட்டை எடுத்துட்டு பசுபதியை வந்து அடி வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பசுபதி ஆன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க வந்துடுறாங்க புவனேஸ்வரி. "ஏய் ரகுராம் நிப்பாட்டு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து டக்குன்னு சாட்டையை வாங்கிட்டு புவனேஸ்வரி வந்து அடிக்க போகிறாங்க. அடிக்க போகிற நேரத்தில், "உன்னைய அடித்தா கூட அது பெரிய பாவம். நாளைக்கு காலையில் வந்து நீ நினைக்கிறது வந்து எதுவுமே நடக்காது சரியா? இந்த கேஸில் வந்து புவனேஸ்வரி தான் இந்த குற்றவாளி. என் பொண்டாட்டி வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நிரூபிக்கிறேன் பாரு. அது நடக்க தான் போகுது. நாளைக்கு காலையில் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அடிக்கிறதுக்கு கை வாங்குறாங்க. புவனேஸ்வரி வந்து பயந்து போய் அப்படியே நடுங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. "உன்னையெல்லாம் அடிக்க மாட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் இத்தனை நாளாக வந்து நீ செஞ்சுக்கிட்டு இருந்த கெட்டதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்காக நீ செஞ்சுக்கிட்டு இருந்த. அதை நான் தாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே வந்து உன்னால் வந்து ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டுட்டு சாட்டையை வீசி எறிஞ்சிட்டு மணியும் நம்ம ரகுராமும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க.
அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.